கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய வசனங்களை பற்றி பார்க்க போகிறோம். தேவனுடைய வசனங்கள் 13,122 102 வசனங்களுக்கு மேலே தமிழ் பைபிளில் காணப்படுகிறது. இந்த வசனங்கள்லாம் தேவன் நமக்காக பரிசுத்த ஆவியானால் ஏவப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். இந்த வசனங்கள் நம்மை கடைசி நாட்கள் வரைக்கும் நம்மை காப்பாற்றுகிறதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாக வசனமே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். வார்த்தையே மாம்சமாகி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு யோவானில். அப்போ வார்த்தையாக்கியே இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுவது அப்படின்றது தான் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ சத்தியத்தை அறியவில்லை என்றால், தேவனுடைய வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கவில்லை என்றால் எப்படி அவருக்கு கீழ்ப்படைய முடியும்? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை உண்டாமல், பாவிகள் ஒருவருடைய நிலையில் இல்லாமல், பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் அநேக புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் என்ன பண்ணுறதுன்னா, தேவனுடைய வார்த்தை குறித்ததான வார்த்தைகள், வசனங்களே அநேகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அன்று முதல் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை இந்த உலகம் முழுவதும் பரப்புவதும், தேவனுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதும் தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கான வேலையாக காணப்படுகிறது. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யமாகிய சத்தியத்தை நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யம் நம்ம சபை கட்டுறதில்ல, ஊழியம் செய்யறதில்ல, சுவிசேஷம் அறிவிக்கிறதில்ல, இதில் தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பாகவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான, பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அநேக உண்மைகளை இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய ஏற்பட்ட காலங்களில் நிறைய பைபிள் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யமாக அவருடைய வசனங்களை தேடாதபடிக்கு, நம்மை தேவனுடைய வார்த்தைகளை அறியாதபடிக்கு, அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தை வசனங்களையும் சத்தியங்களையும் அறியாதபடிக்கு சாத்தான் நம்முடைய குருட்டாக்கி கொண்டிருக்கிறான். இதுதான் கடைசி காலத்தில் வரக்கூடிய கர்த்தருடைய வசனத்துக்காக பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் வசன ஆதாரங்களுடன் கூட பேச தான் இந்த காணொலிகள். இன்னும் நிறைய காரியங்களை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது எப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம் வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு, வேறு எங்கேயுமே கிடையாது. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம தேடுகிறவர்கள்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யமாகிய உண்மையான ராஜ்யம், அது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நம்ம வேத புஸ்தகத்தில் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு தான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்ம தேவனுடைய வார்த்தைகளே சத்தியத்தை நம்ம மனதில் நிற்க வைக்க வேண்டும். ஏன்னா அப்பொழுது நம்ம பிழைக்க முடியும். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிவதில்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நம்ம மனதில் பதிச்சு வைத்தோம் அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நாமளும் நித்திய ஜீவனை அடைவோம். நம்ம மரித்தாலும் பிழைக்கிறவர்களாக காணப்படுவோம். அப்போ இதெல்லாமே தேவனுடைய அன்பினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அன்புள்ளவன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாம் அன்புடையவர்களாக இருந்தால் தான், தேவனுக்கு அன்புடையவர்களாக காணப்பட்டோம் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். அப்போ முதலாவது சத்தியம் தான் முக்கியம். நம்ம தேவனை துதிக்கலாம், அவர்களிடத்தில் ஜெபிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம், இது எல்லாமே முக்கியம்தான். அதை காட்டிலும் தேவனுடைய சத்தியம் முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் சென்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். தேவனுடைய சத்தியமாகிய வார்த்தையை அநேகருக்கு வெளிப்படுத்தினார். தீர்க்கமாக உவமைகள் மூலமாக அநேக காரியங்களை அவர் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல் சீஷர்கள் அநேக நாடுகளுக்கு சென்று, அநேக தேசங்களுக்கு, அநேக கண்டங்களுக்கு சென்று தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள். இப்போ பேதுரு ஒரு இரவு முழுவதும் என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய வார்த்தைகளை சம்பாஷணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே போல் இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் பகல் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி விளக்கங்களை தேவன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம். எல்லாருமே தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது.
இப்போ இருக்கிற இந்த அவசரமான காலகட்டங்களில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்காதபடிக்கு சாத்தான் நம்ம கண்களை குருடாக்குகிறவனாக இருக்கிறான். அதை நம்ம கேட்கக்கூடாதபடிக்கு நம்ம செவிடாக்குகிறவனாகவும் காணப்படுகிறான். அப்போ தேவனுடைய வசனங்களை கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி கை கொள்ளுகிறவர்களே பாக்கியவான் என்று வெளிப்படுத்துவான் நம்ம அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வசனங்களே நம்ம வாசிக்க மட்டும் இல்லை, அதை நம்ம கை கொள்ளுகிறவர்களாக அதனுடைய நடக்கிறவர்களாக இருந்தோமானால் தான் நமக்கு நித்திய ஜீவனாகிய பரலோகராஜ்யம் கிடைக்கிறது. அப்போ இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய வசனத்தை அறிகிற அறிவினால் வளரணும். நம்ம அது வேதத்தை ஆராய்ந்து தியானித்து அதை சரியாக நம்ம படிக்கிறவர்களாகவும் அதை புரிந்து கொண்டு அவருடைய கற்பனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருந்தோமானால் மட்டுமே கடைசி நாட்களில் சாத்தானுடைய எல்லா வஞ்சகத்துக்கும் அவனுடைய கெர்ச்சிக்க சிங்கம் போல அழிந்து தீர்கிறான் கொஞ்ச காலம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு. அப்போ அது எல்லாவற்றுக்கும் தப்பிக்க வேண்டும் அப்படின்னா தேவனுடைய வசனமாகிய வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்மளை சுற்றி தேவனுடைய வார்த்தைகள் நம்ம எப்பொழுதும் அதை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உயிர் பெற செய்யும். நம்ம மரித்தாலும் தேவனுக்குள்ளே பிழைக்க முடியும் அவருடைய வார்த்தை நமக்குள் இருந்தால். அப்போ சத்தியம் நமக்குள்ளே இல்லாவிட்டால் நமக்கு ஐயோ. ஏனென்றால் சத்தியத்தை நம்ம அறியாதபடி இருந்தோம் என்றால் நமக்கு விடுதலை இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்கிறதே. அப்போ சத்தியத்தை நம்ம அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். அதே போல் மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முடிவு பரிந்தும் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முடிவு பரிந்தும் நம்ம நிலை நிற்க வேண்டும் அப்படின்னா நமக்கு அற்புதம் செஞ்சாலும் சரி, அதிசயம் செஞ்சாலும் சரி, ஒரு சில காரியங்கள் ஒரு சில நாட்களாக மட்டுமே நம்மளை விசுவாசத்துடன் வைத்திருக்குமே தவிர நம்ம கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசத்தில் நிலைத்து நிற்க செய்வது தேவனுடைய வசனங்கள் தான். அந்த வசனங்கள் தான் நமக்கு ஆறுதலை உண்டாக்குகிறது. இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற தக்கத்தை ஏற்ற சமய வார்த்தைகள் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்போ நமக்கு என்னது கற்புள்ள நாவை என்ன பண்ணுங்க நமக்கு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்போ கடைசி நாட்களில் முடிவு பறிந்து நிலைநிற்பவர் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பறிந்து நிலைநிற்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு முக்கியமான காரியமாக இருக்குது. அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாக இருந்தோமானால் நாம் பரலோக ராஜ்யமாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இருக்கிற நிறைய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தேவனை துதிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, இதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் கழித்து கடைசியாக ஒரு 1 hour இல்லை 1/2 hour தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு போதுமா? அந்த வாரம் முழுவதும் நம்மளை காப்பாற்றுமா? இல்லை நான் அந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட அந்த 1/2 மணி நேரம் பேசினா போதுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அதுதான் ஒரு சங்கீதக்காரன் சொல்கிறார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவங்களா பாக்கியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ நாம் தினமும் தேவனுடைய வார்த்தைகளை ஒரு அதிகாரம் அப்படின்னு வாசிக்காதபடிக்கு ஒரு 5 அதிகாரமாவது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்கிறதா, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். பிறகு பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா மனவாஞ்சியாக தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை அவங்க தியானிக்கும் போது தெசலோனிக்க பட்டணத்திலே காட்டிலும் இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் அப்படின்னு அழகாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய வசனங்களே வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மனோவாஞ்சியாக தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அதை பின்பற்றுகிறவர்களாக அதன்படி செய்கிறவர்களாக நம்ம காணப்படும் போது கர்த்தர் நம்மளை விடுவிக்குவார். நம்மளை எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற தக்கத்தில் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு தேவனுடைய வசனங்கள் நமக்குள்ளே எப்பொழுதும் காலூன்றி நிற்கிறவர்களாக நம்ம இடறி விழாதபடிக்கு எந்த சாத்தானுடைய தந்திரங்களால் நம்ம விழாதபடிக்கு கர்த்தர் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.